இந்த இமேஜ்லாம் நல்லா பாருங்க. இந்த 3 இமேஜையும் ஒன் பை ஒன்னா கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பறவையோட நேம் வரும். அந்த பறவை நேம் என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களோட டைம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த 3 இமேஜையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு பறவையோட நேம் வரும். அந்த பறவை நேம் என்னவா இருக்கும்? மறக்காம ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த இமேஜ் நல்லா பாருங்க. இந்த 2 இமேஜையும் ஒன் பை ஒன்னா கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பறவையோட நேம் வரும். அந்த பறவை நேம் என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த இமேஜை பாருங்கள். உங்களுக்கு 10 செகண்ட் டைம் கொடுக்குறேன். அந்த டைமுக்குள்ளே இதை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். இந்த 2 இமேஜையும் கனெக்ட் பண்ணால் ஒரு பறவையோட நேம் வரும். அந்த பறவை நேம் என்னவா இருக்கும்? ஆன்சர் கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் இருக்கும். இந்த இமேஜ் நல்லா பாருங்கள். இந்த 2 இமேஜையும் ஒன் பை ஒன்னாக கனெக்ட் பண்ணி பாருங்கள். அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பறவையோட நேம் வரும். அந்த பறவை நேம் என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். மறக்காமல் ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இமேஜை பாருங்கள். இந்த 2 இமேஜையும் ஒன் பை ஒன்னாக கனெக்ட் பண்ணி பாருங்கள். அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்களா ஒரு பறவையோட நேம் வரும். அந்த பறவை நேம் என்னவா இருக்கும்? இந்த பறவை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ மறக்காமல் ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 10 செகண்ட் டைம் கொடுக்குறேன். அந்த டைமுக்குள்ளே இதை முடிஞ்சால் கண்டுபிடிங்க. இந்த 2 இமேஜையும் கனெக்ட் பண்ணால் ஒரு பறவையோட நேம் வரும். அந்த பறவை நேம் என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். இதை ஈஸியாக கெஸ் பண்ணலாம். இந்த 2 இமேஜையும் கனெக்ட் பண்ணால் ஒரு பறவையோட நேம் வரும். அந்த பறவை நேம் என்னவா இருக்கும்? உங்களுக்கு 10 செகண்ட் தான் டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே ஆன்சரை கண்டுபிடிங்க. இந்த இமேஜ் நல்லா பாருங்கள். இந்த பறவையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த 2 இமேஜையும் கனெக்ட் பண்ணால் ஒரு பறவையோட நேம் வரும். அந்த பறவை நேம் என்னவா இருக்கும்? உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள்.